எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சமோசா தான் காட்ட போகிறேன். மினி சமோசாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடியது ஆக்சுவலாக இந்த மினி சமோசாஸ். ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும், டப்புன்னு சாப்பிட்ற அளவுக்கும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா பண்ணுறதுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். நான் வந்து 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 3 டீஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போது இதை வந்து பிணைஞ்சிக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயை வந்து நம்ம வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம பஃப்ஸில் தானே வெண்ணெய் சேர்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் சேர்ப்போம். எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி போட்டு நம்ம இந்த மாவு மாதிரி நல்லா டைட்டாக பூரி மாவு பிணைஞ்சிக்குவோம்ல, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே வச்சிடலாம். இப்போது நான் பொட்டேட்டோ மசாலா காமிக்கிறேன். இப்போ மசாலாவுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எண்ணெயில் ஜீரகம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, அப்புறம் சாட் மசாலா. இதெல்லாம் வந்து குக் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். மினிமம் வந்து 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதோட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கனால. ஆக்சுவலாக இதில் வந்து பட்டாணியும் போடுவாங்க. ஆனால் 2 நாளாக பார்க்குறேன் பட்டாணி கிடைக்கவே இல்லை எனக்கு. உங்களுக்கு பட்டாணி இருந்தால் அதை வேக வச்சு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டாணி கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பட்டாணி மசிச்சிரும். கடைசியாக நம்ம வந்து மசிச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் பொட்டேட்டோவோட நம்ம பட்டாணி சேர்த்து ஒரு நிமிஷம் சூட்டில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஆற விடணும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா நம்ம ஃபேன் காற்றுல ஆற விடணும். அப்போ தான் கையிலேருந்து நம்ம எடுத்து சமோசாவில் சேர்க்க முடியும். இந்த ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம சமோசா திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி திரட்டிக்கணும். இதை வந்து பாதியாக வெட்டிக்கிறேன். இப்போது பாதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டமாக திரட்டிக்கணும். இப்போது தண்ணி தொட்டு இந்த சைடு நான் வந்து தண்ணி போட்டுக்கிறேன். இப்போது இதை இப்படி எடுத்து நல்லா ஈக்குவலாக இப்படி வந்துக்கணும். வந்த இடத்துல சும்மா இப்படி ஒரு பிஞ்ச் பண்ணி இந்த இடம்லாம் அப்படியே ஒட்ட வச்சுக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டியிருக்கும். இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃபில்லிங்கை இப்படி வச்சுட்டு இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தண்ணி தான் நான் சேர்க்குறேன். தண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த இடத்த வந்து இப்படி ஒரு மடித்து இதோடு சேர்த்துக்கணும். இப்போ மீதி எல்லாம் வந்து இப்படி பிடிச்சிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டு ஸோ இந்த மாதிரி சமோசா பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்லா ப்ரௌன் ஆகணும். சமோசா கலர் ஆகணும், ரொம்ப டார்க்னும் இல்லை, ப்ரௌன் ஆன வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். சூப்பராக ஆகிடுச்சு சமோசா, நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த கலர் இருக்கணும். சாலதாங்க, சமோசா முடிஞ்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல மினி சமோசா. பாருங்கள், வாவ், செம்மையாக இருக்கு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாஸ் ஸ்டிக் பண்ணி சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். அது டீக்கெலாம் வந்து சூப்பரான கம்பெனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நாங்கள் வந்து டீயோடு சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து இந்த டீயோடு சாப்பிட போகிறோம். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.